டீம்ல என்ன நடக்குதுன்றதே அவருக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. இப்ப இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, ஏன்னா அவரு வந்து தொலைக்காட்சி பார்க்க மாட்டார். மொபைல் வந்து அந்த பயன்படுத்த மாட்டார். அவருக்கு கன்வேவும் இவங்க பண்ண மாட்டாங்க. இங்க மாரி கிரவுண்ட் லெவல்ல இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, இல்ல 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கல் நடந்ததுன்னே அவருக்கு வந்து தெரியாது. சொல்லவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் யாராவது அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 5000 பேர நீங்க வந்து திட்டமிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே கியூஆர் கோட்லேருந்து எல்லாமே நீங்க வந்து குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து திருப்பி வந்து அங்க அதே பிரச்சனை தான் திருப்பி வருது. பணம் வந்து வாங்கியிருக்கீங்க, டிக்கெட் வந்து வித்துருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஓப்பன்ல வந்து சொல்றாங்க. ஐயா புசி ஆனந்த் கடந்து போறாரு. டோக்கன் வந்து வித்து டிக்கெட் வித்துருக்காங்க. ரூ. 1000 ரூ. 1500 வித்துருக்காங்க. நான் சொல்லல. அங்க இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க. பத்திரிகையாளரே கேட்கறாங்க. அங்க வந்த தொண்டர்கள் வந்து காட்டுறாங்க. என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் டோக்கன் குடுத்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. அது குறித்து ஐயா புசி ஆனந்த் கிட்ட நேரடியா கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும்? ஆமாங்கன்னு சொல்லணும். இல்ல இல்லங்கன்னு சொல்லணும். இல்லன்னு சொல்லலாம்ல. இல்லங்க யாருங்க சொன்னாங்கன்னு சொல்லணும்ல. அவர் பாட்டுன்னு கடந்து போறார். அப்ப நீங்க கடந்து போறீங்கன்னா, கள்ள மௌனம் வந்து எதுக்கு அங்க அர்த்தம்னா, நீங்க அப்ப தப்பு பண்ணியிருக்கீங்க 1. 2வது என்னன்னா, காவல்துறை வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் வந்து எகிறி குதிக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. நெறைய வீடியோக்கள் நமக்கு பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கு. எகிறி எல்லாம் குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு மைக்க வாங்கி எல்லாம் சொல்றாரு. "பரவால்ல, பாஸே இல்லனாவாது பரவால்ல, எல்லாரும் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப காவல்துறையோட நெலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா கடுமையா வந்து பேசுறாங்க.